How to find a job in easy way. மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஈஸியா வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும். சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க போதும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கேகே ஃப்ரம் எம்இசி. என்னன்னா ஹவு டு ஃபைண்ட் ஜாப், ஒரு ஜாப் எப்படி ஃபைன் பண்றது. ஏன்னா வேலைக்கு போறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். நிறைய பசங்களுக்கு வேலைக்கு போறதுக்கே தோன்றதில்லை. பட் அப்படி தோணினாலும் வேலைக்கு எப்படி போறது, யாரை போய் கேட்கறது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எங்க வரும் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துட்டையும் பரவாயில்ல கேட்கும்போது இண்டீட் எல்லாரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டீட். இந்த இண்டீட்ல என்ன அப்படின்னா, சார் இண்டீட்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் சார், டாக்டரிலோட அப்ளை பண்ணியிருக்கேன் சார், அடுத்து வேற என்ன ஆகுது, டைம் ஜாப்ஸ்ல கூட அப்ளை பண்ணியிருக்கிறேன் சார், அப்புறம் வேற என்ன இருக்குது, இந்த மாதிரி இருக்குது எல்லாத்துலேயும் லிங்க்டின் அப்ளை பண்ணியிருக்கிறேன் சார், ஆஃபர் லெட்டர் வீட்டுக்கே கொடுத்துருவாங்க சார், வேலையும் வீட்டிலேயே கொடுத்துருவாங்க சார், சம்பளமும் வீட்டுக்கே அனுப்பிச்சிருவாங்க சார். என்னங்கய்யா, ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஜாப் வந்துருமா, கிடைச்சிருமா? ஸோ தட் இஸ் த நாட் அ ரைட் வே டு ஃபைண்ட் அ ஜாப். பட் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நானும் சொல்ல போறேன். ஆனால் இந்த வகையில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பா 100% உங்களுக்கு வேலையும் கிடைச்சிடும். பயப்பிடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் ஜென்ரலா என்ன அப்படின்னா, நம்ம பசங்க வேலை தேடுற விதமே வேற மாதிரி இருக்கும். எப்படின்னா, வேலை தேடுங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாப் இன் கோயம்புத்தூர் ஆர் இன் சென்னைன்னு போட்டு தான் கூகுள் அடிப்பாங்க ஃபர்ஸ்ட். ஐயா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறது வந்து ஒரு ரோலே இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இட்ஸ் அ டிபார்ட்மெண்ட், அல்லது இது ஒரு ஃபீல்டு. இந்த ஃபீல்டுக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரியான ரோல் வேணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ யூ வாண்ட் டு பிகம் அ QC இன்ஜினியர், ஆர் இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ டிசைன் இன்ஜினியர், ஆர் இஃப் யூ வாண்ட் எனி மிஷின் ஆப்ரேட்டர், சூப்பர்வைசர் லைக் தட், அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். சரியா? அதை முடிவு பண்ணாம ஜென்ரலா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாப்னு போடாதீங்க. ஃபர்ஸ்ட் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. சரியா? ஸோ அப்போ வந்து நீங்க இதை முடிவு பண்றீங்க. உதாரணத்துக்கு இதுல யார் செலக்ட் பண்ணலாம் இன்னைக்கு? எப்பவும் போல டிசைன் தான் செலக்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அப்போ டிசைன் இன்ஜினியர், ஸோ டிசைன் இன்ஜினியரா வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவாங்க? இப்போ அதே சர்ச் கூகுளில் வந்து மாறும். என்னன்னு மாறும்? டிசைன் இன்ஜினியர் ஜாப் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு போடுவாங்க. போட்டோன்னே உண்மையாகவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இண்டீட்ல வரும், இங்கே லிஸ்ட் அவுட் வரும். கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ண உடனே எல்லாத்தையும் பார்ப்பாங்க. சம்பளம் 18,000 to 25,000, சூப்பர் கம்பெனி, எங்க இருக்குது? சூலூர் பக்கத்தில், ஓகே வேற லெவல் கம்பெனி, இதுன்னு போயிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் படிப்பாங்க. அதில் படிக்கும் இது ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனால் ப்ரிஃபர்டு எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரிஃபர்டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரிஃபர்டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரிஃபர்டு 5 years எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரிஃபர்டு 3+6 எக்ஸ்பீரியன்ஸ்னு அதில் போட்டிருக்கு. அவ்வளோதான், பையன்னு போயிடுவாங்க. நல்லா ஆக்ரோஷமாக போடவே மறுபடி ஃபைங்கன்னு போயிடுவாங்க. அப்போ மறுபடியும் எங்கே யார் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காம ஃப்ரெஷர் கேட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அது எங்கேயாச்சும் ஒரு மூலையோ ஒரு ஜாப் இருக்கும். பார்ப்பாங்க, கிடைச்சிருச்சுடா, இதுதான்டா நம்ம கம்பெனி, இதாண்டா வேலை பண்ணுறா, அப்ளைன்னு சொல்லிட்டு அப்ளை ஒரு கிளிக்கு, கன்ஃபர்மேஷனுக்கு இன்னொரு கிளிக் இருக்கும். இப்போ எப்படி அப்படி அப்ளை பண்ண பார்த்தியா, எப்படி வேலை தேடணும் பார்த்தியா? இப்போ வேலை வீட்டுக்கு வருமா? வராது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஸோ இந்த ஃபாலோ பண்ண எல்லா விஷயமும் ஓகே. மெக்கானிக்கல் டிசைன் இன்ஜினியர் ஜாப் அது வரைக்கும் ஓகே. இண்டீட்ல உங்களுக்கு வந்துருச்சு, ஓப்பனிங் எல்லாம் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறீங்க, சம்பளமும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ என்னன்னா கீழ் டிசிஷன் போய் படிக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல. என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் அப்ளை அப்படின்னு போட்டு போய் கிளிக் பண்ணி வைக்காதீங்க ப்ளீஸ். என்ன பண்ணுங்க, அந்த கம்பெனியோட நேம் உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. கம்பெனி நேம் இல்லாமல் இன்னைக்கு இண்டீட்ல போட முடியாது. ஸோ கம்பல்சரி கம்பெனி நேம் வந்துடும். என்ன பண்ணுங்க, அந்த கம்பெனி நேமை காப்பி பண்ணிக்கங்க. சரியா? காப்பி பண்ணிட்டு கூகுளில் போய் போடுங்க. உதாரணத்துக்கு எம்இசி இன்ஜினியரிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பேர் இருக்குன்னா அந்த கம்பெனி நேம் எடுத்து கூகுளில் போடுங்க. கூகுளில் போட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட வெப்சைட் வரும். வெப்சைட் இல்லைன்னா இந்தியா மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த சைட்டுக்குள்ள போய் இந்த கம்பெனியை தேடுங்க. ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. கூகுள்லேயும் வரும், வெப்சைட் வரும். ஸோ ஓகே, இந்த கம்பெனி போய் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணால் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஷீட் மெட்டல் கம்பெனி அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஷீட் மெட்டல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, ஷீட் மெட்டல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரியான ப்ராடக்ட்? மிஷின் டிசைன்ஸ் பண்ணுறாங்க, SPM டிசைன் பண்ணுறாங்க, அந்த ஷீட் மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பேனல் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த பக்கம் இது முடிஞ்சா இப்போ அந்த கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் கிடைக்கும், இல்லை இந்தியா மார்ட்டில் கிடைக்கும், இல்லைன்னா கூகுள்லேயே கிடைக்கும். அந்த நம்பர் கிடைக்கும். யாருன்னெலாம் தெரியாது எனக்குமே. அந்த கம்பெனிக்கே என்ன பண்ணுங்க, ஃபோன் அடிங்க. ஃபோன் அடிச்சு, சார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓப்பனிங் ஒன்று இண்டீட்ல பார்த்தேன் சார், வேலை இருக்குதா சார் டிசைனில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைப்பா அப்புறம் கூப்பிடுங்க அப்படிதான் சொல்லுவாங்க.
ஏன்னா நீங்க பேசுற விதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் நிறைய பேர்த்த பார்த்த வரைக்கும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை. அப்போ நீங்க எப்படி பேசணும் அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ நான் எப்படி பேசுவேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதுல இருந்து நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரியே நீங்க மேக் பண்ணிக்க. பட் நான் பேசுற கான்செப்டை நீங்க வந்து காப்பி பண்ணிக்கங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் ஃபோன் பண்றேன்னா, சார் குட் மார்னிங் ஆர் குட் ஆஃப்டர்நூன், ஐ எம் கபிலன். இது மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணியிருக்கிறேங்க சார். சார் ஷீட் மெட்டல் ரிலேட்டட் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு ஷீட் மெட்டலில் இந்த பேனல் போர்டில் இதெல்லாம் நான் நல்லா டிசைன் பண்ணுவேன் சார், நல்லா போட்டிருக்கேன். ஸோ அதான் அது ரிலேட்டடாக ஏதோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கேட்கலாம் தான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க உண்மையாகவே அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அது இண்டியனில் போட்டிருக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். பட் இண்டியனில் போட்டிருந்தாங்க சார் அப்படின்னா எடுத்த உடனே அது வேற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எஸ், அது மூலமாக ஷீட் மெட்டலை பற்றி 2-3 வேர்டு போட்டிருக்கேன், பேனல் டிசைன் போட்டிருக்கேன், எஸ்பிஎம் டிசைனு, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போடணும். லேசர் கட்டிங் எனக்கு தெரியும் சார், நெஸ்டிங் பண்ணுறது தெரியும் சார் அப்படிங்கிற அந்த 4-5 பிட்டு போடணும். அந்த பிட்டு போட்டோம் அப்படின்னா உங்கள்ட்ட காது கொடுத்து கேட்பாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று அவங்க வந்து ரெஸ்யூம் அனுப்ப சொல்லுவாங்க, இல்லை நேரில் வர சொல்லுவாங்க, இல்லை அவங்க வேற ஏதாவது நம்பர் கொடுப்பாங்க. இப்படி பேசுனீங்க அப்படின்னா ஒரு நல்ல அப்ரோச்சாக அமையும். ஸோ இந்த கம்பெனி லிஸ்ட்டை எடுத்து நீங்க கால் பண்ணி பேசி ஒரு எக்ஸல் மெயின்டைன் பண்ணுங்க. நீங்களே கம்பெனி நேமு, யார்கிட்ட பேசுறீங்க, பேசுறவங்க பேரு கேட்டுக்கணுங்க ஐயா, அதெல்லாம் பேசாதீங்க. யார் கம்பெனி, என்ன பேசியிருக்கோம், என்ன சொன்னாங்க, ரெஸ்யூம் அனுப்பிச்சிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத ரிமார்க்ஸ்னு போட்டு எழுதி வைங்க. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நீங்க சும்மா இந்தியில வச்சு எடுத்தீங்கன்னாவே எனக்கு தெரிஞ்சு 20 கம்பெனி நீங்க எடுத்துடலாம் ஒரு நாள்ல. சரியா? இதே இது இந்தியா மார்ட் வெப்சைட் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்குள்ள போய் இது சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே மெக்கானிக்கல் தானே. மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் அது எல்லாத்துமே டிசைனர் தேவைப்படலாம்ல, இருக்கலாம்ல. அப்போ அந்த எல்லா கம்பெனிஸ்க்கும் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். பட் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், மறக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இது பண்ணியாச்சு, ரெஸ்யூம் அனுப்பிச்சாச்சு, ஃபாலோ அப். இந்த ஃபாலோ அப் பேசுகிற கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். சார் கபிலன் பேசுகிறேங்க சார், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். இப்போ உள்ள பசங்க அப்படிலாம் கேட்க மாட்டீங்க, பட் கேளுங்களேன். சார் நான் கபிலன் சார், எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா யோசிப்பாங்க ஒரு நிமிஷம். ஏன்னா நம்மளும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன், யாரா இருக்கும் இவன் ஒரு நிமிஷம் யோசிச்சு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சொல்லுங்க நீங்க சார், 2 days பிஃபோர் கால் பண்ணியிருந்தேன் சார், ரெஸ்யூம் அனுப்ப சொல்லியிருந்தீங்க, அனுப்பிச்சிருந்தேன் சார், ஒன்றும் நீங்கள் பார்த்துட்டு எதுவும் சொல்ல சார். அப்படிங்களா, நான் மறந்துட்டேன், நான் ஹெச்ஆருக்கு அனுப்பிச்சிருக்கேன், அவங்க கூப்பிடுவாங்க. ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிருங்க. பட் நீங்க பேசுற இந்த விதம் தான் அவங்களுக்கு திருப்பி யாவப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா? போன் எடுக்கலைன்னா தயவு செய்து திருப்பி உடனே கால் பண்ணாதீங்க. ஓகேவா? திருப்பி ஒரு 1/2 hour கழிச்சாவது கால் பண்ணுங்க. அவங்க கால் பண்ணுவாங்க, இல்லாட்டி நீங்க 1/2 hour கழிச்சு நீங்க திருப்பி கூப்பிடுங்க. கால் வெயிட்டிங்ல வந்துச்சுன்னா ஃபுல் ரிங் போற வரைக்கும் விடுங்க, பரவாயில்ல, வெயிட்டிங்ல தான் இருக்கட்டும். இன்கேஸ் அவங்க அந்த கால் முடிச்சிட்டாங்கன்னா இமீடியட்டா அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா திருப்பி வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 minutes or 10 minutes கழிச்சு திருப்பி வெயிட்டிங் இல்லாதப்ப கூப்பிட்டு பாருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க கம்பெனி அப்ரோச் பண்ணீங்க, உங்களுக்கு வேலை ஈஸியா கிடைக்கும். வேலை கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா. சரிங்களா? ஃபாலோ பண்ணுங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலை ஈஸியா கிடைக்கட்டும். அண்ட் தென் வேற என்ன, கம்பெனிக்கு எப்படி இன்னும் முறையா கால் பேசணும், எப்ப கால் பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறதுக்கான ஒரு தயார் நிலையில் தான் நாங்கள் இருக்கிறோம். பட் உங்கள் கமெண்ட்களை நீங்கள் கீழே தொடுத்தால் தான் நாங்கள் அந்த கமெண்ட்களை வைத்து ஈஸியாக வீடியோ போடுவதற்கு முற்பட முடியும். ஸோ அது மட்டும் நீங்க மறக்காம பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இது வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம வேற ஏதாவது டவுட்னா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.